குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பார்க்குறோம். இது வந்து பார்த்தோம்னா 3வது யூனிட். ஆல்ரெடி நம்ம 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தோம்னா வெரி சிம்பிளான விஷயந்தான். பார்ட்னர்ஸ் அப்படின்னா யார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது யாருமே வந்து பார்த்தோம்னா இது புரியாத விஷயமெல்லாம் கிடையாது. வந்து பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம் அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு செயலில் வந்து ஈடுபடுறோம் அப்படின்னா நம்மளோட இன்னொருத்தரை சேர்த்துக்கிட்டால் அதுக்கு பேர் பார்ட்னர்ஸு. அதில் வந்து லிமிட் வந்து இருக்குது. அந்த லிமிட் வந்து பார்த்தோம்னா 50க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தோம்னா இருக்க முடியும், பார்ட்னர்ஸாக இருக்க முடியும். 50 பேர்த்துக்கு மேலே இருந்தால் அது பார்ட்னர்ஷிப்பில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத ஒரு லிமிட் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? இந்த லிமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குள்ளார தான் நம்ம பிஸ்னஸில் பார்ட்னர்ஸாக சேர்த்துக்க முடியும். சரி, ரைட்டு. இந்த பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நிறுவனத்தை வந்து பார்த்தோம்னா நடத்துகிறாங்க. அந்த நிறுவனத்தில் நடத்துகிறப்ப வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். இந்த லாஸ் வந்து எப்படி வந்து பார்த்தோம்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க, ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரேஷியோனோட அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா பிரிச்சுக்குவாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஏங்கிறவது பார்த்தோம்னா ஒரு வந்து 50% ஷேர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரேஷியோ வச்சுருக்காருன்னா, அடுத்தது வந்து பார்த்தோம்னா பிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு 30% ரேஷியோ ஷேர்ஸ் வச்சுருக்காருன்னா, அடுத்தது வந்து சி வந்து பார்த்தோம்னா ஒரு 20% ரேஷியோவில் ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி, அல்லது வந்து முதலீடு போடுற மாதிரி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த ரேஷியோன அடிப்படையில் தான் நம்ம பிரிச்சுக்கணும். இது வந்து அக்ரிமெண்ட்னுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம்னா இது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கலாம்னா, அதாவது வந்து வாய்வழி மூலியமாகவும் இருக்கலாம் அல்லது வந்து எழுத்து வடிவத்திலையும் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து தியரியாக நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்முங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு அமைப்பு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வேர் 2 or more persons கேரி ஆன் சம் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸை வந்து தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. த ஆக்டிவிட்டி ஆன் த பேசிஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அமாங் தெம் அப்படிங்கிறாங்க. அந்த செயல்பாடு எப்படி நடக்குது அப்படின்னா அக்ரிமெண்ட்னுடைய அடிப்படையில் இங்கே நமக்கு செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபஸ்ட் லைன்லேயும் 2வது லைன்லேயும் நமக்கு சொல்லியிருக்குது. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க போதும். சரி, அடுத்தது பாருங்கள், மீனிங்குள்ளார வந்துடுங்க. இப்போ மீனிங்குள்ளார வந்தோம்னா பாருங்கள், when 2 or more persons join together to form a business to share the profit or loss of arising therefrom in an agreed ratio அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராஃபிட்டையோ லாஸையோ என்ன பண்ணிக்கலாம், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை கொண்டு போகலாம். அதில் வந்து பார்த்தோம்னா அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட்டையும் லாஸையும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்ரிமெண்ட்னுடைய அடிப்படையில் ரேஷியோனுடைய அடிப்படையில் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாங்க. த ரிலேஷன்ஷிப் அமங் தெம் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? சரி, ரைட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ஆக்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா 1932 நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். சரி, ரைட்டு. அடுத்தது வந்து ஃபீச்சருக்குள்ளார வாங்க. அப்போ ஃபீச்சரில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் ஏன் அசோசியேஷன் ஆஃப் 2 or more persons அப்படிங்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்முங்கிறது வந்து ஒரு அசோசியேஷன், அதில் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் லிமிட்டெட் டு 50 அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அதிகப்படியான வந்து பார்ட்னர்ஸ் எத்தனை வச்சுருக்கலாம் அப்படின்னா 50 நபர்கள் தான் வச்சுருக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 2வது பாயிண்டில் பாருங்கள், தேர் சுட் பி அன் அக்ரிமெண்ட் அமாங் த பர்சன்ஸ் டு ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ அக்ரிமெண்ட்னுடைய அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ராஃபிட்டையும் லாஸையும் நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த அக்ரிமெண்ட் மே பி ஓரல் ஆர் ரிட்டன் ஆர் இம்ப்ளைடு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா எழுத்து வடிவிலையோ அல்லது வந்து வாய்மொழியாகவோ இந்த அக்ரிமெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 3வது பாயிண்டில் பாருங்கள், த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி டு கேரி ஆன் ஏ பிஸ்னஸ் அண்டு டு ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே,
அக்ரிமெண்ட்டுடைய அடிப்படையில் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போய் அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது 4வது பாயிண்டில் பாருங்கள், த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் த பார்ட்னர்ஸ் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல் அப்படிங்கிறாங்க. அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்னர்ஸும் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா செயல்படலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? இந்த தியரி மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் நம்ம சம்முக்கு போனோம்னா எளிமையாக போயிடும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு இது மட்டும் போதும். மீனிங்னா என்னென்னு பார்த்துங்க, ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா டெஃபினிஷன் வந்து இந்த டெஃபினிஷன் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஆக்ட் டெஃபினிஷன் வந்து நீங்கள் எழுதிடுங்க. சரிங்களா? இந்த அதாவது வந்து மீனிங்கு, ஃபீச்சர்ஸு, டெஃபினிஷன்ஸு, பார்த்தீங்கன்னா இந்த பொருள், இந்த 3ஐயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்குள்ளார டெஸ்ட் எழுதி அனுப்பிவிடுங்க. இதை யூடியூப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சென்ட் பண்ணி விட்றேன். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க, நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை யூடியூப்லேயும் சென்ட் பண்ணி விட்றேன். ஓகேவா? சரி, எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரெசென்ட் ஆகுங்க. யாராவது ஆப்சென்ட் ஆகிடாதீங்க, அப்போ ஒன்றுமே புரியாமல் போயிடும். அன்னன்னைக்கு கிளாஸ் அன்னன்னைக்கு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாருமே ப்ரெசென்ட்டை அனுப்புங்க. வந்து பார்த்தோம்னா ப்ரெசென்ட் ஆகுங்க. யூடியூப்பில் போய் வீடியோவில் சர்ச் பண்ணி அதை வந்து கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது. சரியா? சரி, ஓகே, ஆல்ரைட்.